முப்பாற்றின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாற்றின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. முப்பாற்றின் ராவண பத்தித்தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளம்பது. அப்புறம் டேட்டு என் மாமனார் எப்படி இருக்காரு? இனி எப்படி நல்லா இருப்பாரு? சிக்கி இருக்கிறது உங்க குடும்பத்துல இல்ல, எப்படி நல்லா இருக்க முடியும்? பாவம் மனுஷன் ரொம்ப பதவிச்சிட்டாரு. பதவிக்கிட்டும் நல்லது. ஆனா யோசித்திருப்பாரு, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கேன்னு வாக்கு கொடுத்துட்டேனாடான்னு இப்போ யோசித்திருப்பாரு கிங்ஸ்லேன். இந்த ஒரு வாரமா நீங்க உங்க அண்ணன் தம்பி எல்லாம் அவரை படுத்துற பாட்டுக்கு மனுஷன் மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடிடுவாரு போலுக்க. சரி அவர் என் மாமனார், அவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்க. என் மாமனார் கொடுங்க, என்ன தாங்கிக்க முடியாடா. போதண்டா உங்க அக்கா பாரு. டேய் நீங்க ரவுடி பயில்கன்னு தெரியும், ஆனா நக்கல் பிடிச்ச பயில்வனே இப்பதான்டா தெரியுது. பாவுண்டா விட்டுருங்கடா. சரி மாமனாருடா அப்படி ஏதாவது பண்ணுவேனா என்ன? அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்தவரை படுத்துற பாடாடா நீங்க. அவரா வந்து பொண்ணை கையில பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் அப்படித்தான். அவரும் வீம்பு பிடிச்சவராதான்டா இருக்காரு. அதனாலதான் எங்க அத்தை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்போ உங்க பொமிமா அத்தைக்கும் கொசர் அதிகம் சொல்லி அவர் வீரனாண்டா. என் மாமா வீரன் தான். எங்க அத்தை இதுனா சும்மா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. வீரன் தான், ஆனா என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனம் கம்மி. அதுலதான் எங்க அத்தை கோட்டை விட்டுட்டாங்க. புத்திசாலித்தனத்துக்குன்னே பேர் போன குடும்பம். உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மொழி இருக்கு பாரு. இன்னொரு ஜென்மனு இருந்தா தேவிட்டு ஒண்ணு இல்ல. கிங்ஸின் என்ன என் மாமனார் பொண்ணை கொடுத்து தரேன். மாமோய் ஓ பொண்ண கொடு. மாமா என் பொண்ணாட்டி எப்படி இருக்கா மாமா? உங்க கண்ணுக்குள்ளே வச்சு பாக்கல மாமா, பத்திரமா பாத்துருங்க மாமா. மாமோய் இருடா உனக்கு ஒரு முடிவு கட்டுற. வருங்கால மர்மோனை பார்த்து அப்படி சொல்லலாமா சார்? நாளைக்கு வலதால எல்லாம் போட்டு விருந்து வைக்கணும் மாப்பிள்ளைக்கு. அப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு விருந்து வைப்பீங்க? இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தான். ஒரு காலம் நீ என் பொண்ணு கூட சேர முடியாது. என் பொண்ணை வேற எவனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உனக்கு கொடுக்கவே மாட்டேன்டா. ஐயோ சார் தெரியாம வார்த்தையை விட்டுட்டீங்களே, இனி செத்தீங்க. உனக்கு பயப்படணும் சத்தியமா சொல்றேன். உனக்கு மட்டும் என் பொண்ணை நான் கொடுக்கவே மாட்டேன். நீங்களே வந்து மாப்பிள்ள நாங்க என் பொண்ணை நீங்க வச்சுக்கிட்டுங்கன்னு என் கையை குடிச்சிட்டு கெஞ்சி கொடுக்குற காலத்தை சீக்கிரம் கொண்டுட்டு வருவேன். நடத்தி காட்டுவேன் மாமா, நடத்தி காட்டுவேன். இந்த சம்பளிங்க உன் குடும்பத்துக்கு மட்டும் என் பொண்ணை நான் கொடுக்கவே மாட்டேன். ஏற்கனவே உன் குடும்பத்தை பொண்ணு எடுத்துட்டான். இன்னைக்கு நான் தன்னை தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப கூட வாங்க எங்க கூட அன்னையமா பொண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமா வாழலாம். கோத்த கலப்பாத இந்த பரியாசத்தெல்லாம் வேற எங்க வச்சுக்க. ஏண்டா ஏண்டா உடனே இந்த பாடுபடுத்துறீங்க? டேய் ஜானன் என்னடா பண்ணா? அவன் என்ன பண்ணலன்னு மட்டும் கேளு. டேய் என்ன ஊரை விட்டு போக விடல. டேய் விட மாட்டேன். நானும் விட மாட்டேன் மாமா. ஆமா மாமா, எதுக்கு எனக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு இவ்வளவு பிடிவாத உங்களுக்கு? ஒண்ணுமா ரவுடி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது. யோக்கியம் மாமா, நான் யோக்கியம். என் பொண்ணை இனிமேல் பார்க்கவே கூடாது. நீங்க இப்ப சொல்லதா உங்க பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு தோணுது மாமா. தோணுண்டா தோணும். என் பொண்ணை நீ எப்படி பாக்குற நான் பாக்குறேன். மாமனாருக்கும் மருமனுக்கும் வர சண்டைடா இதெல்லாம். மாமனார் மருமனும் ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா. எட்டி மிதிச்சா அங்க போய் விழுந்துருவேன். அங்க எட்டி மிதிங்க பாப்போம். நீ விடுறா டேவிட். அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? நீங்களும் நானும் அனுநியமா ஐக்கியமா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தா தானே உங்க பொண்ணு சந்தோஷமா இருப்பா மாமா. இல்ல என் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா மாமா. என்ன மாமா என் பொண்டாட்டி கொஞ்சம் தடுத்திருக்காளா? இப்படி 1 கிலோ வெயிட் குறைஞ்சு போயிருந்தா கஷ்டமா இருக்கு மாமா. என்னால தாண்டிட்டு முடியல மாமா. 1 கிலோ குறைஞ்சிட்டால வெறுப்ப பாக்க நீ முடிவு கொட்டா. அப்புறம் காலேஜுக்கு நான் போதா கேள்விப்பட்டேன். பொண்ணு காலேஜுக்கு போவா, ஏதாவது பொண்ணு வச்சுக்க. அவ பின்னாடியே போய் அவ படிப்பை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா.
ஒரு பொண்ணு மனசை மாத்த பாக்குற? இங்க பார், அவளுக்கு உன்னை பிடிக்கணும், அவளுக்கு ஒண்ணு பிடிக்காது. இனிமேல அவளுக்கு ஒண்ணு பிடிக்காது. ஏன்னா என் பொண்ணு படிப்பை கையில எடுத்துட்டா. இப்போ அவ படிப்பு ஒண்ணுதான் நேசிக்கிறா. டேய், அவ மனசை மாத்தலான்னு நினைச்ச மாமா, எங்க பொண்ணு தானே மாத்தாதீங்க. நான் ரொம்ப நல்லவன் மாமா. 6 வயசுல உன் கண்ணில் எத்தனை வழி பார்த்தவன்டா. நீ நல்லவனா? நான் தான்டா ஜெயிப்பேன். மாமனார் மருமகன் ஃபைட்டு சினிமால கூட பார்த்திருக்க முடியாது. நட்சத்திரம் என்னமா போடுறானுங்க பார்க்கலாம். மாமனார் ஜெயிக்கிறாரா மருமகன் ஜெயிக்கிறானே? நோதாண்டா ஜெயிப்ப. பார்க்கலாம் மாமா. என் பொண்ணு என் பக்கம் மாறிட்டா. பார்க்கலாம் மாமா. மொத்த நாடு ஜெயிக்குதா இல்ல இளங்கால ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். உன் உடம்பு முழுக்க திமிடா. அப்படியே வச்சுக்கிட்டு மாமா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பொண்ணுக்கும் பிடிக்கும் மாமா. டேய், என் பொண்ணு வாயாலே உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கிறேன்டா. இந்த அப்பவே வேண்டா, என் புருஷன் எனக்கு போதுன்னு அவ வாயால சொல்ல வைக்கிறேன் மாமா. என் பொண்ணு இனி சொல்ல மாட்டா. பார்க்கலாம் மாமா. இங்க தானே காலேஜுக்கு, எந்த காலேஜ், எந்த காலேஜ் கேள்விப்பட்டேன். அங்க நீ நான் போக முடியாது. உன்ன மாதிரி போலிக்கு மேல உள்ள விட மாட்டாங்க. அந்த காலேஜ் இவங்களதான் ஐயா. போயும் புலி ஒற்றா. என்ன பையசம் பண்றான். டேய், வரி சுங்க வரி கரெக்டா இருக்கணும். ஊருக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட நம்ம அனுமதி இல்லாம வரக்கூடாது. அண்ணே, காக்கா கூட பறக்க மாட்டேங்கண்ணே. அதுக்கு கூட வரி போட்டுட்டீங்களா? என்னடா வரி போட்டாதே முடியும். அப்ப வரிய போட்டுங்கடா. அந்த ஆகாயம் கூட நம்ம வசம். அதுல பறக்கணும்னா நம்ம கிட்ட பெர்மிஷன் வாங்கித்தான் ஆகணும். டேய், காக்காவுக்கும் வரிய போட்டுங்கடா. அண்ணே, சுங்க வரினா இசை மாதிரி தானே வசூலிக்கணும். அது எந்த மாற்று கத்துலடா. என் புள்ள எப்படி சுங்க வரி விதிப்பாலோ அப்படியே விதிச்சிருங்கடா. அதெல்லாம் வசூல் பண்ணிடுவோம்ண்ணே. இங்க பாதா, இனி டாக்ஸ் வாங்கினாதான் நமக்கு கட்டுப்படி ஆகும். ரோட் டாக்ஸ கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. எவன் அது கேள்வி கேட்டான்னா என்ன பண்ணணும்னு தெரியும்ல. அவன் கொலை நடிக்க போய் போறான்னு எவன் கேள்வி கேட்க போறான்? இந்த மண்ணுல நம்மள கேள்வி கேட்கணும்னா ஒருத்தன் பிறந்தா வரணும். அதுவும் நம்ம குடும்ப வர சதமே இருக்கணும். கரெக்டா சொல்லிட்டடா. ஆமா, இந்த டேவிட் எங்க போனா? கூட பிடிக்கணும். வெயில் எனக்கு ஒத்துக்கிட்டாடா. ஆமாடே, பயங்கரமா வெயில் அடிக்கு. என்ன பண்ணலாம்? அந்த ஆகாயத்துக்கு கீழே ஒரு பந்தல போடுங்கடா. அதான் ஊர் முழுக்க நம்மளுக்கு நான் போச்சுட. பந்தல போட்டு விட்டுருங்க. சுங்க வரி அதிகமா விற்க வேண்டியது வருமுனே. நம்ம காசுல இருந்து பந்தலுக்கு போடுறாங்கடா. கிங்ஸ் எனக்கு பாய சொல்ல முடியாது. ₹1 குறைஞ்சாலும் புரட்டி எடுத்துருவான். ஆமாப்பா, பணத்துல மட்டும் கை வச்சா அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். சரிண்ணே, நான் கட்சி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். புதுசா ஒரு பொண்ணு நம்ம ஏத்து நிக்கிறான். அது என்னன்னு லேச தட்டிட்டு வரட்டுமானே? எங்கடா தட்ட போற? ஐயோ அண்ணா, சும்மா இருங்கண்ணே. எனக்கு இன்னும் அந்தளவுக்கு வயசு வரலண்ணே. சீக்கிரம் வயசுக்கு வாடா. வந்துருவேண்ணே. இவன் இப்ப நான் எப்பவுமே வயசுக்கு வர மாட்டானே. எப்படி தட்டுறேன் மட்டும் பாருடா. தட்டிட்டு சொல்லு. சரிங்கண்ணே. தட்டது எப்படின்னு அண்ணன் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம்லடா. என்னடா இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்க? கூசுதுனே. ஏய், சுங்கவரி அதிகமா போடுங்கடா. ஏம்ண்ணே? ஆமாடா, ரோடெல்லாம் கொஞ்சம் பளபளப்பா ஆக்கணும். ஆக்கிருவோம்னே. ஆகமல்ல நடமல்ல நடமே நீ என்னாகும். பாத்துடா, மெதுவா போடா. ஏய் தம்பிகளா, அண்ணே, இனிமேல் இந்த ரோட்டுக்கு டாக்ஸ் வாங்கண்டாண்டா. யாவுனே, வானவிலே போகுது. வானவிலுக்குலாம் யாராவது டாக்ஸ் போட முடியுமாடா? வேண்டாண்டா. அண்ணன் மனசே வலிக்குடா. அண்ணன் மனசு வலிச்சாலும் டாக்ஸ் போடாம எல்லாம் இருக்க முடியாதுண்ணே. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்ண்ணே. டாக்ஸ் வேண்டாண்டா. சரிங்கண்ணே. ஆகமல்ல நடமல்ல நடமே நீ என்னாகும். ஐயோ, ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேனே. அன்னைக்கு காலையில இன்னைக்கு வாக்கிங் போகவே இல்லை. அப்படிதானே? கரெக்டா சொல்லிட்டடா. இன்னைக்கு பார்த்து வாக்கிங் போகாம இருந்துட்டேனே. இருங்கடா, ஒரு நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்துருவேன். இப்போ உனக்கு அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணும். அதானே உன்ன மாதிரியோட நான் வயசுக்கு வராம இருக்க. அண்ணன், அண்ணனுக்கு கண்ணீர் அசிங்குது. கரெக்டா பொருந்துடா. ஆனா நமக்கு தினமும் வாக்கிங் போகணும்டா. அண்ணன் வாக்கிங் போயிட்டு வரேன்டா. கண்டிப்பா நீங்க வாக்கிங் போகணும்னே. வாக்கிங் போயிட்டு வரேன்டா. கூட எங்க வாக்கிங் போகுதோ முன்னாடியே போயிட வேண்டியது தானே. என்னடா வெட்டிக்கிட்டு போயிட்டா? வெண்ணே அதான் நிறைய சுங்கரி வச்சு போறமே. நாளைக்கு எப்படி வரான்னு பாப்போம்.
இங்க சும்மா வேண்டாம்டா, ஒரு பேரும் நடமாடாது. ஓட போச்சே. டேய், இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கெல்லாம் இவ்வளவு கொசர ஆகாதுடா. நீங்க இந்த ஊருக்குள்ள படுத்துற பாடு, ஒரு பைய பொண்டாட்டி பிள்ளையோட இந்த ஊர்ல வாழ மாட்டேக்கான்டா. டேய் சானு, நீயும் அத சேட்டையில இறங்கியிருக்க. என்ன வரியெல்லாம் கரெக்டா விதிக்குது அப்படி? டேய், வரி விதிக்கிறது நாமெல்லாம் மண்ணேங்கடா. அண்ணே, வரி எல்லாம் கரெக்டா தானே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோடு டேக்ஸ் அதிகமா, ஒரு பைய வண்டி கொண்டு வர மாட்டேக்கானே. எத்தனை நாள் வீட்லயே வண்டி நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க, கட்டாயமா வண்டி தூக்கிட்டு வருவானுங்க. சேர்த்து வசூல் பண்ணிருங்க. வசூல் பண்றதுல நம்மளாம் மண்ணுங்கடா. என்ன வானவில்களுக்கு எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். அண்ணன் பாக்குற வானவிலுக்கு மட்டும் வேண்டாம், மத்த எல்லா வானவிலுக்கும் வரி விதிச்சிருங்க. தம்பிடா, அப்படின்னே உனக்கு இல்லாத வரி தள்ளி போடியா? வரி நிறைய போட்டு ஒரு வானவில் கூட வராம போச்சுன்னா என் கண்ணுக்கு வலி வந்துரும்டா. ஆமாண்ணே, அண்ணனுக்கு கண்வலி வந்துடும். கரெக்டா சொன்னடா. சரி, இது வரைக்கும் எவ்வளவு வசூலு? எங்கனே 30 லட்சம் ரூபா வந்திருக்கும். இதெல்லாம் 1 லட்சம் ரூபா கூட பத்தாவே. இதெல்லாம் உங்களுக்கு தகுமாடா? ஊர்ல அண்ணன் தம்பி ஒருத்தர் 2 பேரும் கிடப்பான். டேய், இடுமாட்டு தடிப்பையில மாதிரி வீட்டுக்கு 15 பேர் கிடைக்கலடா. ஊர்ல எவ்வளவு பொண்ணு பேரோட வாழுவா? அவன் உங்க பேரை கேட்டாலே அலறி அடிச்சுட்டு ஓடுதான். ஆனாலும் உங்க மாமனார பாராட்டி ஆகணும்டா. கெத்த இதே ஊர்ல இருக்காரு. டேய், மாமனார் ஞாபகம். டேய், மாமனார் பாத்தியா அப்படிடா? வர வழி எல்லாமே பார்த்தேன், பாசத்தை பொழிஞ்சிட்டு வந்திருக்கேன். அண்ணே, பாசத்தை கண்ண பின்னான்னு காட்டிருனே. ஒண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட போறாரு பாத்துக்க. அதெல்லாம் தாறுமாறா பாசத்தை காட்டிருக்கேன்டா. டேவிட், நான் எப்படி பாசத்தை காட்டினேன்டா? ஆமா, அவருக்கு அடிவேறு கிடக்குற அளவுக்கு பாசத்தை காட்டிட்டு வந்திருக்கான். கரெக்ட், அப்படித்தான்டா அவருக்குலாம் பாசத்தை காட்டணும். டேடா, எனக்கு புள்ளைய பார்க்க நேரம் ஆகி போச்சுட்டு, நான் பாத்துட்டு வரேன். புள்ளைய வேற எங்க விட்டுருப்பான் உங்களுக்கு. நம்மள விட்டு இங்கனே போயிட முடியும். ஆனா அது என் மாமனாருக்கு தெரியலையே. ஓஹோ, என்னடா சான் பார்வை சரியில்லை. பின்னாடி ஏதாவது வானவில் ஏதாவது போதான்னு பாரு. அடே, அண்ணன் தம்பிகளான நீங்கெல்லாம் யார் அந்த தேவதை, யார் அந்த தேவதை? நீ கலக்குனே ஆகம் இல்ல நடம் இல்ல நடமே நீ என்னாகும். அண்ணே, உங்க பாட்டுக்கு மயங்கிருவாங்க புழுக்குனே. மயங்கட்டுண்டா. என்ன, நீ வாக்கிங் போகல? ஆமாடா, அண்ணன் காலையில இருந்து வாக்கிங் இன்னைக்கு போகல. இப்ப போய் தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அண்ணே, வாக்கிங் போயிட்டு வானே. தம்பிங்க நீங்க சொல்லும் போது நான் வாக்கிங் போகாம நல்லா இருக்கேடா. வாக்கிங் போறது உடல் நலத்துக்கு ஆரோக்கியம்டா. நான் வாக்கிங் போயிட்டு வரேன்டா. கட்டாயமா நீ வாக்கிங் போகணும்னே. நட்டமே நீ என்னாகும். எனக்கு ஒரு மாதிரி படப்படப்பா வருதுடா. வயசாகுது இல்ல, அது அப்படித்தான் இருக்கும். இவனை பூமிக்கு உரமாக்குங்கடா. தேவிட்டே, நீங்களா அண்ணன் தம்பிகளாடா? ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளை நடமாட முடியல. என்ன படப்படப்பா வருதானே? ஆமாடா, குளிஜரமே வந்த மாதிரி இருக்குது. அப்படி ஆளை தூக்குனா நானும் என்னடா பண்ணுவேன்? அழகு கொள்ளுது, என்னடா பண்ண முடியும்? இவ்வளவு சட்டை ஆவாது உனக்கு, கேட்டியா? எங்க அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட்டு விசில் எழுதிக்கிட்டு இருக்கான், திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கா. ஏமா முகத்தை காட்டுமா? பொண்ணுங்கிட்ட கோத்த கட்டக்கூடாடா. இல்லனே, எவ்வளவு தான் நீனு கஷ்டப்பட்டு விசில் எழுதுவேன். பாட்டுலாம் படிச்சாச்சு, இதுக்கு மேல இருந்தாலும் பாவண்டா பொண்ணுங்கடா. உன் இறக்கத்துக்கு ஒரு எல்லை இல்ல. நான் ரொம்ப மென்மையானவன்டா. ஹலோ, முகத்தை தான் காட்டுங்களா. என்னடா எல்லாம் ஒண்ணும் பேர்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? சிக்குனீங்களாடா இன்னைக்கு நீங்க? அண்ணே, நம்ம கிளம்புவோமா? அண்ணனுக்கு குளிர்ஜரம் அதிகம், நான் தோற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் போயிருந்தேன், போனா தாண்டா முடியும். நம்ம கிளம்புவோம். நினைச்சேன்டா, ஊருக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை விடலையே, ஒரு பொம்பளை பிள்ளை லாந்தாத, அதையும் மீறி ஒரு புள்ள வந்திருக்க, எப்படிறான்னு பார்த்த. மாட்டேன், அட போனேன். இருக்கு பத்தியா, அதான் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அப்படியே சைட்ல வா. தெரியாம சொல்லிட்டே விட்டுருடா. சீக்கிரம் வந்துரு, அங்க போய் உனக்கு நான் பொங்க வச்சுக்கிறேன். சீக்கிரம் வா. தம்பிகளா, அப்படியே பத்திரமா வீடு வந்து சேருங்கடா. எப்படி வந்து சேர்த்த மட்டும் பாருங்க. நான் இன்னும் ஏறலடா. அப்படி நடந்தே கடைக்கு வந்து சாரு. எனக்கு என்ன இந்த அக்க போற எந்த அளவுக்கு கொண்டு போறானுங்கன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? யாருக்கும் பயப்படாதடா, நம்ம ஏன்டா பயப்படணும்? அப்படிங்களா சார்? சீக்கிரம் நம்ம இந்த இடத்துக்கு போய் ஆகணும்டா. மெல்ல நடையா.
இசை அந்த வீட்ல இருந்து என்ன வர? ம், அந்த வீட்டு ஆசாமிகள்லாம் எப்படி இருக்காங்க? ம், இருக்காங்க. உன் நினைப்பிலே இருக்காங்க. பையன் ஒளியில் இவ்வளோ நேரம் இங்கே பாடா படுத்திட்டு போயிருக்கு. அப்படியா? ரொம்ப சோகமா இருக்காங்களோ? ம், உன் நினைப்பிலே தான் இருக்காங்க. அப்படியா? ம், ஆமா. அத்தா நல்லா இருக்கீங்களா? அத்தானா? அத்தா நீங்க இசையை காலேஜுக்கு அனுப்ப போறீங்க? ஆமாமா, அவளை காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும். இங்க இருந்தா ரொம்ப போயிருவா. சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய என் பொண்ணு விளையாட்டு சாமா கொடுத்து விளையாட வச்சிருக்கானுங்க அந்த ரவுடி பையங்க. அந்த ரவுடி பையங்க முன்னாடியே என் புள்ளைய ஒரு சயின்டிஸ்ட் ஆக்குறேன். அப்ப தெரியும் என் பொண்ணுக்கு எது உண்மையான பாசம்னு. அப்ப தெரியும் அவளுக்கு நல்லது கெட்டது. இப்போ படிக்கல, அதனால நல்லது கெட்டது எதுன்னு அவளுக்கு தெரியல. இவ்வளவு நேரம் அந்த ரவுடி பையங்க படிச்சிருக்கா பாடு. சரி விடுங்கத்தா, நீங்க கவலைப்படாதீங்கத்தா. சரிம்மா, அப்பப்பா இசைக்கு கொஞ்சம் துணையாரு. சரிங்கத்தா. இது என்ன புதுசா அத்தானே? எங்க அத்தை பையன் தானே உங்க அப்பா. நம்ம ரெண்டுத்துக்கு எப்படி ஒரு உறமுறை இருந்திருக்கு பாரு. நீ எனக்கு பொண்ணு. உண்மையிலே அவளை பொண்ணு மாதிரி பாத்துக்க. சரிங்கத்தா. சரி இசை, மா கிளம்பு. எனக்கே போகணுமாப்பா? ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க கூடாது. படிச்சுட்டே இருந்தா அறிவு வளரும். இல்லைன்னா இப்படிதான் ரவுடி பையங்க பின்னாடி போயிட்டு இருப்ப. அந்த ரவுடி பையங்களை நம்பாம இருக்கணும்னா நீ முத படிக்கணும். படிச்சாதான் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அவனுக்கு பண்றது சரியா நான் பண்றது சரியான உனக்கு அப்பதான் நிதானிக்க தெரியும். படிப்புக்கும் அவனுக்கும் தூரம் என்ன. அவனுக்கு பின்னாடி போய்கிட்டு பார்த்தல இவ்வளவு நேரம் ஜானதுக்கு வரத்த பார்த்தல. அவர் பாசத்தை காட்டுறாரு. அப்படின்னா நீங்க ஒரு மாதிரி காட்டுறீங்க, அவர் பாசம் வேற மாதிரி காட்டுறாரு. அவரு நீ என்ன குழந்தையா பாக்குறாருப்பா, அவ்வளவுதான். இப்ப நீ குழந்தையா? 22 வயசு பொண்ணு குழந்தையா? ஜானப்பா கண்ணுக்கு எனக்கு 60 வயசானாலும் அவர் கண்ணுக்கு நான் குழந்தைதான் தெரியுமா? தகப்பனுக்கு இன்னைக்குமே பிள்ளைங்க குழந்தைங்க தான்ப்பா. அவர் கண்ணுக்கு நான் அப்படிதான் தெரியுறேன். அந்த காலத்துக்கான வளர்ச்சி இருந்துகிட்டா இருக்கணும். அந்த ஜானி மூணு பிறந்த பிள்ளை மாதிரி தோத்து வச்சு கொஞ்சிக்கிட்டேன். இதுல நல்ல இருக்கிற இசை அந்த சேரனா உன்னை மல்லத்துக்கு வந்து சோறு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கோவிலும் சாரனும் உன் கால் நாட்டுக்கு பார்த்து காலம் விட்டுட்டு இருக்கானுங்க. ஜானினா அதை திட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த தவிட்டு போய் என்ன மிரட்டிட்டு போறான். என்ன நடத்துறீங்க? விடுங்கத்தா, எல்லாம் சரியாயிரும்தா. போக போக இசை புரிஞ்சுக்குவா. புரிஞ்சுக்குவா இசை. அப்பா சொல்றது சரின்னு போக போக புரிஞ்சுக்குவா. விடுங்கத்தா, அவ மாறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல. உடனே எல்லாம் முடியுமா? காலேஜுக்கு போ சொல்லுமா. சரிங்கத்தா. நீயே சொல்லுதே சரி. அந்த மாதிரி ரவுடி பையங்கள ஊர்ல எந்த பிள்ளையாரும் எடுத்து பாக்குமா? விடுங்கத்தா, இசை சின்ன பொண்ணு தானே, விடுங்க. உனக்கு தெரிஞ்சது கூட இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இசை ரேச்சலும் உன் வயசு பொண்ணு தானே. அது இவ்வளவு மெச்சூர்டா இருக்கா. பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா. நீ ஜான பார்த்தோன்னே அப்பான்னு கழுத்தை பிடிச்சு தங்கிட்டு கிடக்க. என்ன இசை இதெல்லாம்? அவன் ஒண்ணு ஒண்ணு பெற்றவன் கிடையாது. அவன் கழுத்தை பிடிச்சு தங்கிட்டு கிடக்கிறதுக்கு அவன் மனைவி போய் உட்காருங்க. அவர் அப்பா தத்து தான் கொடுத்தோம். அவன் ஒன்னும் பெக்கல. அவர் என்ன தத்து எடுத்துதான் நினைக்கலப்பா. பெத்த பிள்ளையாதான் பாக்குறாரு. அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் அப்படிதான். சரி, அப்ப அந்த முரட்டு பையன் கிங்ஸ்ல நீங்க தானே கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க சின்ன வயசுல. உனக்கு அந்த முரட்டு பையன் மேல அவ்வளவு காதல் இல்ல? இசை அப்பா ஏத்து பேசாத. அவன் மூஞ்சியும் முகரையும் அப்படியே ரவுடி பையன் மாதிரியே தெரியுது. எப்படி உனக்கு பிடிக்கல எனக்கு தெரியல. நேத்து கூட நடுரோட்டத்துல போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு கிடக்கும். ஊர்ல ஒரு பையன் இல்ல. அவனை கண்டா எல்லாரோட ஓடுறான். இவ்வளவு பெரிய அருவாள் தூக்கிட்டு வண்டியா போயிட்டு இருக்கான். அவன் கூட போய் எப்படி இசை நீ? ஐயோ விடுங்க அத்தா, அவ சின்ன பொண்ணு, புரிஞ்சுக்குவா, விடுங்க. யாரடி சின்ன பொண்ணு? இசை நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஏன் நிலைமை ஆயிப்போச்சுல்ல? எல்லாத்துக்கும் காரணம் இவரு. அவரு உன் அப்பா மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாய்மாலம் இந்த எகத்தாளம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்க. இந்த இசைக்கிட்ட வேண்டாம். நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பத்துக்கோசரம் தான் நக்கல காரியத்தை முடிச்சுட்டு போயிருவேன். இந்த பொம்மாத்து ஏத்தி விடுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. 1ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிப்புனா என்னன்னே உன் மண்டையில ஏறாது. நான் உன் கையை பிடிச்சி நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். 6th இருந்து 10th வரைக்கும் உன் எக்ஸாம் நான் தான் எழுதினேன். கிளாஸ்ல கூமுட்ட நீதான். அப்புறம் 11th 12th டீச்சர்ஸ் ஏமல்ல மரியாதையில ஒன்ன பாஸ் பண்ணி விட்டாங்க. எப்படியோ தப்பி தவறி டிகிரிக்கு வந்த. அங்க ஃபுல்லா நான் தான் உனக்குள்ள எழுதி கொடுப்பேன். இப்போ நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவசியம் இல்லாதது. தொலைச்சி செம்புலிங்க எப்பேத்தி மறந்துடாத. மகாதேவன் பொண்ணுங்களை நீ மறந்துடாத. நான் மறக்கல, அத நீங்க மறந்துடாதீங்க. நான் உங்க பொண்ணுங்க தான், நீங்களும் மறக்க வேண்டாம். இங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். உங்க கூட இருக்க சொன்னீங்க, உங்க கூட தானே இருந்துகிட்டு இருக்க. பரவியா உங்களுக்கு பயமா பதட்டமா வருது? பயமா?
ஏதோ நீ ஏன் கூட இருக்கணும் பேரு, ஆனா 24 மணி நேரம் அவனுக்கு தானே இருக்கானுங்க. பாசம். அந்த பாசம் உனக்கு தேவையில்லை. அவனுக்கு காட்டுற பாசம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க கூட இருந்தா உன் எதிர்காலமே நாசமான போயிடும். என் அம்மா அந்த வீட்டுல தான் பிறந்தாங்க. அவங்க வாழ்க்கை நாசமான பண்ணதுக்கு யாருப்பா காரணம்? அவ அந்த வீட்டுல பிறந்தனால தான் நாசமான போனான். அவங்க வீட்டுல வச்சு அவங்க சாகலையே. இந்த ஊர்லயே மகாராணியா கொடி கட்டி ஜான்சி ராணியா வாழ்ந்திருக்காங்களே. அவங்களும் அவங்க அண்ணனும் ஜீப்பு மேல ஏறி போனாலே ஊரே கையெடுத்து கும்பிட்டு இருக்க. செல்வ செழிப்பா மகாராணியா கம்பீரமா பல கலைகளை கத்துக்கிட்டு சயின்டிஸ்டா உலா வந்தவங்கள கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல சாக கொடுத்துட்டீங்க. வேண்டா இசாய். நீங்க என்ன பாதுகாக்க போறீங்க? இப்ப இல்லப்பா, எப்பவுமே பாதுகாக்க முடியாது. அதே அந்த சிங்கங்களால மட்டும்தான் முடியும். அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு மட்டும் இந்த வீட்டு பசங்களை அங்க வரக்கூடாதுன்னு தடுக்காம இருந்திருந்தா அம்மா இன்னும் உயிரோட இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு தடை போட்ட மாதிரி அன்னைக்கு அம்மாவுக்கும் தடை போட்டிருக்கீங்க. பாசம் வைக்கிறதுல அவங்க பாயம் புளிங்க. அம்மா மேல அவங்க உசிரையே வச்சிருந்தாங்க. இங்க வரவே கூடாதுன்னு நீங்க தான் சத்தியம் வாங்கியிருக்கீங்க. இப்பவும் அதுதான்ப்பா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜான் மாமா கிட்ட நீங்க சத்தியம் வாங்கியிருக்கீங்க. ஆனா இப்ப அவர் மேலேயே நீங்க பழிய போடுறீங்க. உன்னாலதான் என் மனைவி செத்தானே. கிங்ஸின் மாமா அம்மா கூடவே இருந்திருக்காரு. உங்க ஃப்ரெண்ட கிங்ஸின் மாமா போட்டுட்டாருங்கக்காக இனிமேல் கிங்ஸின் மாமா கிட்டயும் ஜான் மாமா கிட்டயும் பேசவே கூடாதுன்னு நீங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்க. ஆமா, என் ஃப்ரெண்ட போட்டா நாளைக்கு உங்க அம்மா போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க ஃப்ரெண்ட ஏன் போட்டான்னு கூட உங்களுக்கு தெரியல. அன்னைக்கு ஜான் மாமா கிட்ட நீங்க சத்தியம் வாங்கியிருக்கீங்க. இனிமேல் உங்க அத்தையை பார்க்க வரவே கூடாதுன்னு. அதனால தானே அவங்க கிங்ஸின் மாமா கூட்டிட்டு கிளம்பிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே அம்மாக்கு அப்படி ஆயிருக்குது. ஒரு ஜானப்பா அம்மா காப்பாத்தல அவர் மேல ஏன் கோவப்படுறீங்க? இருந்தவர்கள் நீங்க எதுக்கு வெட்டி விட்டுருக்கீங்க? இசை, ஏன் உங்க அப்பா அப்படி ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீ வாய மூடு. நானே எங்க அப்பாவை பேசிக்கிட்டு இருக்கேன். ஓடியா, நீ யாரடி? அவர் ஏன் அத்தா? அவ பேசட்டும். அவ சரியான பேசிக்கிட்டு இருக்கா. நீ எனக்கு கோபப்படுற இசை. என்ன இருடி, நீ எவ்வளவு அவமானப்பட போற மட்டும் பாருடி. எனக்கு முட்டை நான் சொன்னேன். அந்த பொண்ணு அறிவில்லாத பொண்ணுங்க. அந்த பொண்ணு தெளிவா இருக்கா. நீ தான் பூமுட்டை. மூளை இருந்தா அந்த கிங்ஸின் பையனை கல்யாணம் எடுக்க துடிப்பியா என்ன? தெரியாம தான் கேட்கிறேன். அந்த கிங்ஸ்ல என்ன இருக்கு, அவங்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ண போற? புருஷன் இது போதாதே. நான் ஒண்ணு சின்ன வயசுல என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கலையே. புருஷன் ஆனதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொன்னா அது உங்க அம்மா பார்த்த முட்டாள்தனம். எதுவோ முடிஞ்சிட்டுல. இப்ப அதை மாத்தணும்னு நினைச்சா பரவாயில்ல. அவர் எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க விரும்புதேன். இது என்ன தப்பு இருக்குது? நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறது என் ஆசை. அதை நிறைவேற்றுறவதான் பொண்ணு. காலேஜுக்கு நேராவது கிளம்பு. நீ அப்பா பேச்சதான் கேட்கணும். அப்பா பேச்ச கேட்கறதா பொண்ணு. இங்க பாரிசே, உனக்கு கஷ்டப்படுத்த நான் எதுவும் சொல்லல. என் புள்ள படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். ஒரு நல்ல இடத்துல கௌரவமா வாழணும். ஒரு ரவுடி குடும்பத்துல கொண்டு என் பிள்ளை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. கலெக்டர், இன்ஜினியர், டாக்டர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கதான் எனக்கு ஆசை. அவங்களும் என் மருமகன்னு சொல்லதான் எனக்கு பெருமையும் கூட. இந்த ரவுடி பைய இந்த கிங்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? 24 அவன் உசுருக்கு அவனுக்கே உத்தரவாதம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வண்டியில கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கான், அருவாளோட சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் அவனுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இது எப்படி ஒண்ணு பாதுகாப்பான்? இத்தனை வருஷம் அங்க தானே இருந்தேன், பாதுகாத்தாங்களே. எதுக்கு அவனுக்கு தெரிஞ்சு தரத்துல செத்து செத்து பழைக்கணும்? அதோட சராசரியா இந்த சராசரி ஒரு பொண்ணா காலேஜுக்கு போனமா, தேர்தல் நின்னமா, பிள்ளைங்களோட பேசினமா, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தமா, ஷாப்பிங் மால் போனமா, சந்தோஷமா வாழணும். அதுதான் வாழ்க்கை. உன் மரமண்டைக்கு புரியுதா புரியலையா? எப்ப பார்த்தாலும் அந்த சாரன் கவின் உனக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு நீ நடிச்சுல போய்கிட்டு அதுக்கு பேரு வாழ்க்கையா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. அப்பா சொல்றதுதான் சரியா இருக்கும். மனசு என்ன சுதந்திரமா சுத்தணும். பிடிச்ச இடத்துக்கு போகணும், பிடிச்ச இடத்துல வாழணும். அதுதான் வாழ்க்கை. எப்ப நம்ம எவன் போட்டு தள்ளிடுவான், எவன் நம்மளை கடத்திவான பயந்து பயந்து வாழக்கூடாது. அவனை கூட இருந்தா அப்படிதான் வாழ வேண்டியது இருக்கும். அதுல நீ கிங்ஸ்ல கல்யாணம் பண்ணிட்ட, கண்டிப்பா சொல்றேன், எவனாலும் உன்னை போட்டுருவான். அவர் அப்படி விட மாட்டாருப்பா. அவனும் மனுஷன் மறந்துடாத. அவன் ரவுடி பையலா இருக்கலாம். எத்தனை பேர் அவன் போட்டு தள்ளிடுவான்? 100 பேர 1000 பேர. அவங்களுக்கு உலகம் முழுக்க பகை இருக்குது. ஏன்னா ஒரு சம்பளி தெரியாத தாத்தா ஊரு முழுக்க பகைய சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஊருக்கு நல்லது பண்ணுன்னு அத்தனை எதிர்களை வலிச்சுட்டு போயிருக்காரு. அவன் எங்க எப்படி போட்டு தள்ளுவான்னு தெரியாது. அந்த குடும்பத்துல வாழ போறேன்னு உன்னை நான் கடைசியா எச்சரிக்கிறேன். அப்ப சொல்றதை கேளு. ஒழுங்கா காலேஜுக்கு போ. இங்க பையன ஜான் மாதிரி நான் உன்னை பாத்துக்கணும், அவ்வளவுதானே? உன்னை குழந்தை மாதிரி நான் பாத்துக்கணும், அவ்வளவுதானே? அப்பவே இன்னும் உனக்கு நான் சோறு விட்டுறேன், தாளாட்டுறேன், சீராட்டுறேன், உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறேன். அப்பா நான் மட்டும்தான் உனக்கு அப்பா, அந்த ஜான் இல்ல. கிளம்பு, காலேஜுக்கு கிளம்பு. சரி, சாப்பிடுறியா? பசி இல்ல. சரி வா, அப்பா காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு வரேன். வாய்ஸே அதான் பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிம்மா, கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. நான் இவளை கொண்டு காலேஜ்ல விட்டுட்டு வரேன். சரிங்கத்தா. இசைமா நெல்லே, கோபப்படாத. சரிம்மா, இனி அப்பா உன்கிட்ட கோபப்பட மாட்டேன்.
அப்ப உனக்கு சொல்லி புரிய வச்சேன். நில்லுமா தங்கம் நில்லு. அவனு அவங்க அம்மா மாதிரியே அவளுக்கு கோவம் வருது. அவங்க அம்மாவே தான். அவ அம்மாவும் இப்படிதான் வெட்டிக்கிட்டு போவா. அத்தா வீட்டுல இருந்துக்கம்மா, நான் கொண்டு காலேஜ்ல விட்டுட்டு வரேன். சரியா? அத்தா சமையல் எதுவும் பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்ணி வைக்கிறேன். இல்லம்மா, உனக்கு எதுக்கு சிரமம், நான் பாத்துக்கிட்டேன். இதுல என்னத்தான் சிரமம் இருக்குது? இதுல ஒரு சிரமம் இல்லத்தா. எங்க அம்மா தான் எங்களுக்கு பிடிக்காது. உங்க அப்பா மேல எந்த தப்பு இல்ல. உங்க அம்மா செஞ்ச தப்புக்கு அவருக்கு தான் தண்டனை கிடைச்சது. பாவம், எங்களை விட அவர்தான் ரொம்ப அவமானப்பட்டாரு, தண்டிக்கப்பட்டாரு. உங்க அம்மாவை போட்டு தளவுக்கு உங்க அப்பா ரொம்ப மும்மரமா அலைஞ்சாரு. சொல்ல போனா உங்க அப்பா ரொம்ப நல்லவரு. உங்க அப்பா நல்லவரு, அதனால நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க. சின்ன பொண்ணா இருந்தாலும் மாமா பொண்ணாயிட்ட. சரிம்மா, வீட்டுல இருந்துக்கா. அதுக்கு என்னத்தா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அத்தா அத்தா தானே. சரிம்மா, வீட்டுல இருந்துக்கா. சரிங்கத்தா. இசை நில்லுமா. இசை யாரு புள்ளைய யாருக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போறதே? கத்தி தூக்காம தான் இருந்தேன். அவசியப்படாதுன்னு அவசியப்பட்ட கத்தி தூக்கிறதுக்கு ரெடியா தான் இருந்தேன். யாருக்கிட்ட? பெத்ததுல ஒண்ணு உருப்படியா இருக்குதேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். பரவாயில்ல, ஒண்ணு மட்டுமாவது உருப்படியா மிஞ்சிச்சேன்னு நினைச்சேன். இப்போ அதுவும் கத்தி தூக்கிட்டேன். பிரேமே, பிரேமையா. என்ன? ஒண்ணு இல்ல, உன் புருஷனடி பேசி நான் ஒத்தையில பேசிக்கிட்டு இருக்கேன். பொட்டை என்னதானே முத போடுவான்ட்டு நீ தைரியமா பின்னாடி நிக்க. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. அப்படின்னா இங்க பார், எப்போ அவன் தான் வேணும்னு அவன் கையை பிடிச்சுக்கிட்டு எப்போ வெளிநாடு வரைக்கும் நீ ஓடி போனியோ அத்தை, அவன் ஓடி போகும்போது மட்டும் நல்லா இருந்துச்சு உனக்கு. அத்தை பார், எப்போ நீ அவனை கூட்டிட்டு ஓடனியோ அன்னில இருந்து அவன் உனக்கு மட்டும் தான் சொந்தமானவன். அவனுக்கும் எனக்குமான இந்த உறவு முடிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே சொன்னதா, நீ தான் பேசணும் சொல்லிவிட்டேன். தாய்க்கு பின் அந்த தாரம், தாரத்துக்கு பின் தாய் கிடையாது. எப்பவுமே நீங்க தான் ஃபர்ஸ்ட், தாய் தான் ஃபர்ஸ்ட். நீங்களே பேசுங்க. இந்த வாய் சாமத்தியம் தானே உன்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. பிரேமே, அத்தி போட்டுருவளோ பைய உள்ள பக்கத்துல போய் ஒரு வாரம் ஆகுதுண்ணா. அத்தை ஏற்கனவே அவன் நான் கூப்பிட்டு காது கேட்காம நிக்கான், நீ வேறையா? இதுக்கும் 2 அடி தள்ளி நின்று கூப்பிடுங்க. ஏன் கத்தி திருப்புனா கூட கழுத்து போயிரும். அந்த கத்தி அவ்வளவு பல பலன்னு இருக்குது. நானும் அவங்க மகன்கிட்ட போய் ஒரு வாரம் ஆகுது, வெளியில சொல்ல முடியாது. எப்பவும் கெட்டிக்கிட்டு ஒன்னா குறைஞ்சிக்கிட்டு தானே கிடப்பியா? அது கத்தி தூக்கிறதுக்கு முன்னாடி எல்லாவளும் ரொம்ப உஷாரா தான் இருக்கேட்டி. இல்லனா நீங்க பெத்த பிள்ளைகள் கூட எல்லாம் வாழ முடியுமா என்ன? பிரேமே என்ன? நான் ஓடிடுவேன். அத பாய்த்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கொலக்காரிய மாதிரி பத்துக்க. என்ன விட்டுருங்க. முடியாது, நான் அவனை கூப்பிடுவேன், நீதான் விஷயத்த சொல்லணும். அது கேடு கெட்டு போனா நமக்கு என்னத்தை, நமக்கு 1000 சோழி இருக்குது. அடே அவன் புருஷன், அதான் சொல்றேன், தாய்க்கு பின் தான் தாரம். ஃபர்ஸ்ட் அவைய உங்க புள்ளத்த சொத்து கொடுக்க வேணுமா? அது வந்துட்டே, அது உங்க விருப்பத்தே. அவன் கையில இருக்க கத்தி வாங்கி நானே போட்டேன். வாய் மூடி நின்று சொல்லிவிட்டேன். இருந்தாலும் அத்தைக்கு ரொம்ப தான் கோவம் வருது. படுத்தாதடி, அவன் ஒரு பக்கம் படுத்தாடி ஒரு பக்கம். வீட்டுல ஒண்ணு கூட ஒரு படியிலட்டே. அழுவாதீங்க, வாயில போட்டேன். சத்தங்கட்டாம இரு. என்ன பிரேமே, இப்ப என்ன இவ்வளவு ஆக்ரோஷமா நின்னுகிட்டு இருக்க? சின்ன வேலை இருக்கு, சொல்லுங்க. இந்த காலேஜின்னு ஒண்ணு கட்டி காத்துட்டு இருந்திய, அதுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது, போவலையா? பொம்பளைங்க எல்லாம் ஒத்த கால தான் நிக்கணும், தன் கால தான் நிக்கணும், தன் கையே தனக்கு உதவி. புருஷனை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்னு டைலாக் எல்லாம் பேசுவீங்க. போய் காலேஜ பாருங்க. அது வேற ஒண்ணுல, நாம பேசின டைலாக் நமக்கே ரிப்பீட் வருதே. போங்க, அதான் சுயமா ஒத்த கால நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, போய் காலேஜ பாருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலைன்னு கேட்டேன். கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல? ஏமல வீட்டுல நீ ஒருத்தன் நம்மள உருப்படியா இருந்த, நீ எனக்கு இப்ப இத தூக்கி இருக்க. தூக்கணும் அவசியப்பட்டது தூக்கி இருக்க. நீங்க என்ன ஏமாத்திட்டீ தெரியுமா? இங்க வாயேன். தாய்க்கு பின்ன தாரா, ஃபர்ஸ்ட் உங்க அம்மா, அதுக்கு அப்புறம் நான். இதுக்கு ஆத்தாடி. இங்க வாயேண்டி. வரமாட்டேன். ஏமல இப்படி வேட்டைக்கு போற மாதிரி நிக்க. வேட்டைக்கு தான் போறேன். வேட்டைக்கு போயிட்டு என்னங்க பிடிச்சிட்டு வருவீங்க? கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கக்கா, அவ்வளவுதானே. இங்க வாய நீ. வரமாட்டேன். நக்கல். அவன் என்ன நக்கல் பண்ணா? சீரியஸா தான் கேட்டா. அட மாமியாரே, போட்டு கொடுக்குது. இல்லங்க, இதேதான் உங்க அம்மைக்கு பொழப்பா போச்சுது. நான் அப்பவே சொன்னேன், அவ கோவமா இருக்காம பக்கத்துல போக வேண்டாம், அது இஷ்டத்துக்கு விடுங்கன்னு சொன்னேன். உங்க அம்மா தான் கேட்கவே இல்லை பாத்துக்கங்க. இப்ப பிள்ளைலாம் எப்படி சாமர்த்தியமா குடும்பம் நடத்தியன்னு இப்பதானே தெரியுது.
எத்தே அதான் அவ கோமா இருக்காவல்ல அத்தை பெற என்னத்தே ஐ சித்துக்கு விடுங்க அத்தை அது என்ன சின்ன பிள்ளையா கத்திய கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாம இருக்கிறதுக்கு விடுங்க அத்தை அவளுக்கு தெரியாதா என்னங்க நான் சொல்றது சரிதானங்க இங்க வாயே நீ அத்தை ஓ சாமத்தை அவங்கிட்டே காட்டு ஏல நீ கத்தி தூக்கண்டாமல ஏற்கனவே இங்க விட்டு எல்லா பையலும் கத்தி தூக்கிட்டாங்க நீ மட்டும் தாண்டா தூக்காம இருந்த சொன்னா கேளு வேண்டாம் இங்க பாருங்க எனக்கு தேவைப்பட்டிருக்கு ஜபா உனக்கு சின்ன வேலை இருக்குது வேற போன் பண்ண சொல்லு கரெக்டா வந்து சேரு அத்தை நானுமா உங்க குட்டில இருக்க அவளை சேக்கியா தேவைப்படுது நான் தான் வேணும் எப்படி வந்தா அட பாய் மனுஷா கூட்டிட்டு போயிட்டு அதையே சொல்லி என்ன அசிங்கப்படுத்துது அத்தி மாமியார் இப்ப நக்கல சிரிக்குமே ஓடி போனல அதான் நீ எப்பவும் சொல்லி காட்டுவான் பாத்துக்கிட்டே இரு பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்குங்க அப்ப நீ காலேஜுக்கு போக மாட்டேன் அதை விட எனக்கு பெரிய வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்காட்டி அவன் புருஷன் கத்தி தூக்கிட்டு போறான் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இதான் சொல்லுவாங்க தாய் மனசுதான் எனக்கு தான் என் புள்ள கத்தி தூக்கணும் அப்படி பதறட்டும் இப்படி பிள்ளைய பெத்தா பதறதான் செய்யும் இவன் தான் வேணும்னு ஓடி வந்தல்ல இனிமே நான் ஓடி வந்தேன்னு சொன்னியா எனக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன் ஆமா ஓடி வந்த நீ உங்க புள்ள தான் இழுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு யாத்தி காரணம் இந்த ராணி பிள்ளை கிட்ட போய் நான் விஷயத்த சொல்லுவேனா ஆமா ராணி பிள்ளை எங்க அவதான் ரூம் விட்டு வெளியில வரலையே எதுக்கு முரடனா இருந்தான் இப்ப மகா முரடனா மாறி இருக்கான் பைய உள்ள என்ன பண்ணும் அது பச்சை மண்ணு அத்தனா நீ பேசம் ஓடி சொல்லிவிட்ட ஆமா அது என்னடி பாவம் அவளுக்கு குளிர்ஜரம் இருக்கும் சான் படுத்துற பட்டுக்கு குளிர்ஜரம் வரதானே செய்யும் மகிமா அவ கடைக்கு போயிருக்கா எதுக்குடி பேண்டேஜ் அங்க போயிருக்கா வீட்டுல இருந்ததுலாம் அவ உடம்புல பட்ட காயத்துக்கு காணாது அப்படி என்னடி காயா சாரன் பையலை பார்த்து அலறி அடிச்சு ஓடி இருக்கா மொட்டை மாட்டு படப்படன்னு கீழே வந்துட்டா எல்லா பக்கமும் அடி அப்பா இப்படியெல்லாம் பிள்ளைய பெத்து வச்சுட்டு நீங்கெல்லாம் வாய் பேசுறீங்க பாவம் நாங்க எங்களை மாதிரி அப்பாவி பிள்ளைங்க தான் எதுவுமே தெரியாம உங்க கூட்டுக்குள்ள வந்து சிக்கியிருந்தோம் அதை என் கிட்ட வந்து சொல்லு பாப்பா இசுக்கு நான் வந்து உங்க அப்பா கிட்ட ஒண்ணு பொண்ணு கேட்டேன் இல்ல என் பையனை கட்டிக்கணும் உன் காலில் வந்து நான் கெஞ்சினேன் இல்ல நான் என் மகன் அந்த லாட்ஜில் இருக்கான் அவன் ஒத்தையில இருக்கான் தனிமையில இருக்கான் பையன் உள்ளன்னு உங்ககிட்ட நான் சொல்லி அனுப்புனேன் அசிங்கப்படுத்ததுக்கு ஒரு எல்ல இருக்கு சொல்லிவிட்டேன் என் மாதிரியே சொன்னேன்னு அதுக்கப்புறம் தான் இருக்கு அது சரிட்டு நானும் உன்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அவனும் தனியா லாட்ஜில் இருக்கான்னு தெரியுதா நீ இப்ப எதுக்கு அங்க போனேன் மாமியார்னு பார்க்க மாட்டேன் அத போனதுக்கு ஒரு சிக்க குட்டி பெத்து கையில கொடுத்துட்டேன் இனிமேல் அதை பத்தி ஏதாவது கேட்டு எனக்கு கோவம் வந்து சொல்லிவிட்டேன் நான் கேட்டதுக்கு இதா பதிலே அப்படின்னா மாமியார்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் உங்க பேரை அங்கதான் போய் தூக்குங்க ஓ அங்க போனதுக்கு அதான் கிடைச்சிட்டா ஹிட்டட்டு நல்ல ஒரு நாள் ஓட போறேன் பார்த்துட்டே இருங்க குயிலு பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகா மயில பூடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகா அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா அவன் தப்போக்கல ரமேஷ் ஒரு 30 அடியாளுக்கு கட்டான் அனுப்பி விட்டுரு ஏதோ பிரியாணி பார்சல் பண்ற மாதிரி அடியால பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் போனதுக்கு 1 ரூபா குறைய கூடாது செட்டிகுளத்துக்கு ஒரு 20 அடியால அனுப்பிடு அப்புறம் பண்ணாரு அங்க ஒரு 25 பேர் அனுப்பு டோட்டலா 2 கோடி டேபிளுக்கு வரணும் அப்புறம் அந்த எம்எல்ஏக்கு 4 பேர் வேணும்னு கேட்டாரு அந்த எம்எல்ஏ என்ன வந்து பார்க்க சொல்லு 30 கோடி கேட்டேன்னு சொல்லி 1 ரூபா குறைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த துறையாருன்னு தெரியும்ல 30 கோடியில 1 பைசா குறையாது இவரை எந்த ஆங்கில பார்த்தாவது டாக்டர்னு உங்களால நம்ப முடியுதா டாக்டருக்கான எந்த ஒரு அம்சமும் இல்ல ஆனா டாக்டர் எப்படி வந்து சிக்கிருக்க மடியே கடிக்கலன்னு இவரு மடியில உட்கார்ந்து விழுந்துட்டேனே அந்த இசைப்புல இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு என் கதை ஓடிச்சுது இப்பெல்லாம் கத்தி முனையில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது அவங்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை அவன் தலை தூரடி இல்ல வாய் திறந்தோம்னா ஏன் திறந்தேன்னு கேளுங்க அந்த கேஸ் தானே அதை நான் பாத்துக்கிட்டேன் அவன் கிங்ஸ்ட சொல்லிட்டேன் அவன் தலையை முடிச்சிருவான் அண்ணன் தம்பிகளடா நீங்க எல்லாம்
ஏற்கனவே கிங்ஸ் அவன் கதையை முடிச்சுட்டாங்க. அவன் உயிரோட இல்ல. அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டான். சப்பா ஹோட்டல் மாதிரியே இருக்குது. ஆனா இது சாப்பாடு தான் ஹோட்டல் இல்ல, கை கால் எடுக்கும் ஹோட்டல். கோயில பூடிச்சி கொண்டில அடைச்சி கோவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமம்மா, அது எப்படி ஆடுமம்மா. சும்மா ஆத்தி பாட்டு கூட படிக்க முடியலையே. சாப்பிட்டேடி? இதுக்கு ஒன்னும் குறைச்சது இல்ல. சரி டேய், அவன் தலையாதா அவங்க என்னடா பேச்சு? ஐயோ ஒண்ணு முத்தம் கூட இல்ல, நாங்க கதையை முடி. அடிவயத்துல புளிய கரைக்கிற. இப்ப யாராவது இங்க முத்தம் கூட அழுதாவலாங்க. இவர் முத்தம் கொடுக்கறது கூட கத்தி வச்சு அரவாசின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குப்பா. சரிடா நான் வந்துட்டேன். சரிடா நீ கதை முடி, நான் இப்ப வந்துடுறேன். டேய் பந்தயத்து கிங்ஸ் தான் வருவான், முடிச்சுமா? இல்ல பெரியண்ண வேண்டாம், அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வெளியில. ஆமா அவருக்கு இப்ப நிறைய பொண்ணுங்களை பார்க்க வேண்டியிருக்கு. டேய் எங்க பெரியண்ணா வரமாட்டாருடா, அவருக்கு இப்ப முக்கியமான நிறைய வேலைகள் இருக்கு. ஆமாமா அவருக்கு நிறைய வானவில் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல நிறைய வேலை இருக்குது, பிறகுதான் வருவாரு. சத்தியமா எனக்கு அண்ணன் தம்பியே கிடையாது. சரி நீ சாப்பிட்டியா? அப்படி வேற என்னது? ஒண்ணு இல்லங்க. சரி உனக்கு முக்கியமான வேலை இருக்குது, போனை போட்டு சொல்றேன். அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கும்? வாங்கக்கா வாங்க. தொலை என்னமோ சொல்லிட்டு போன மனுச்சு ஒரே லவ் சாங்கா கேட்டுச்சுது. கட்லி கிளத என் புருஷை தந்தண்டி யாரவால வச்சுக்க போட்டுறேன் பாத்துக்கங்க. நானே அந்த கத்திக்கு மேல உட்கார்ந்துருக்கேன். ஏடி ஒரே இச்சின்னு சவுண்ட் கேட்டுச்சுது. அதான் இந்த வீட்டுல பஞ்சமா இருக்காத. அது என்னமோ உண்மைதான் மட்டி, நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன்டி. அத்தடி நீங்களுமா? அதான் ஒரு வாரம் ஆச்சு நான் பாதிக்கப்பட்டேன். அப்போ நிறைய இச்சி கிடைக்குமே, கிடைச்சிட்டாலும் அது மட்டும் ஓர வந்து இல்லாம கொடுத்துட்டு போயிருந்தாரு. ரொம்ப சலிச்சுக்கிடுதே. ஹலோ இருக்கதே கத்தி மேல அது சரிட்டு ஏதோ போனை போடுறேன்னு சொல்றாரு. என்னது ஏதோ போனை போடவலான்னு சொல்லவலாம், அப்படி நான் செய்யணுமா? ஏடி இந்த பையலே அப்படியே சொல்லிட்டு போச்சு, போனை போடுவேன் சொல்லுவேன் வந்துரு அப்படின்னு என்னடி இருக்கும்? யாருக்கு தெரியும்? நமக்கு எதுக்கு கீழே ஆப்பு வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேடி. எங்க அம்மாலாம் அந்த வீட்டுக்கு வந்தே 10 நாள் ஆச்சு, யாருமே வர்றதே இல்லை. சாப்பிட்டியாட்டி? சாப்பிட்டேன் மகிமா தந்தா. எது நடந்தாலும் அதுல மட்டும் நீ பாக்கி வைக்க மாட்டியா? மனுஷன் வர்றது அதுக்கு தானே. இருந்தாலும் ரொமான்ஸ் சத்தம் இப்பெல்லாம் ரொம்ப கேக்குட்டி. யார் ரூம்லையா அப்படின்னு குத்து மதிப்பா சொல்ல முடியாது, எல்லா ரூம்லயும் கேட்கதான் செய்யுது. ஆனா ஓ ரூம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேக்குட்டி. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அதுக்கு இருந்தாலும் இன்னத்துக்கு என்ன பாட்டி வச்சிருப்பாள. இது எல்லாம் ஒரு மாமியாரம். கரெக்ட் சொல்லிட்டு என்னையும் இப்படி மட்டும் அசிங்கப்படுத்தினாவ செண்டு வச்சு ஓட விட்டு அடிச்சு போடுவேன். நீங்க எல்லாம் பொண்டாட்டி மாறான். ஏண்டி உங்க புருஷனை அடக்கி ஆள உங்களுக்கு தெரியாது? எப்படி புள்ளைய பெத்துட்டு அடக்கி ஆளணுமா? அதுக்கு புள்ளைய பெத்திருக்கணும். கரெக்ட் சொன்னடி ராணி. புள்ளைய பெத்திருந்தா அடக்கி ஆண்டிருக்கலாம், புருஷனை எங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்போம். புள்ளைய பெக்க சொன்னா பிறக்கும் போதே ரவுடி குட்டிகளை பெத்து போட்டுட்டு நீங்களா வாய் பேசுறீங்களாங்க. என்ன டீ பண்ண? ஐயா அப்பா ரவுடி, அதனால அதுக்கு பிறந்தது ரவுடி குட்டியா வந்து பிறந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? அது சரிட்டே. என்ன அது சரிட்டி? ரொம்ப இச்சி சவுண்ட் கட்டுச்சே. என்னடி மாமியான்னு பார்க்க மாட்டேன், கத்தியா பளபள பாக்குறவன் அப்படின்னு எனக்கு கொடுத்தவன் நினைச்சிட்டீங்களா? அடிச்சபா அவங்களுக்கு கொடுத்தவங்க நம்ம பார்த்தோம்ல. ஆமா தேவை இல்லைன்னு சொல்றாத்தே, நாங்க தான் பார்த்தோம்டி. ஐயோ முடியலையே மாமியாரே. எனக்கு ஏதாவது விடுதலை ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? காலேஜுக்கு போன மாட்டே, லைஃப்ல நான் எது திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னா ஏன் அங்கேயே நடப்பதில் குறியா இருக்கேன்னு கேட்க. அன்னைக்கு நான் அவசரப்பட்டு உங்க பிள்ளை மடியில உட்கார்ந்தேன். இன்னைக்கு இந்த கத்தி மேல உட்கார்ற நிலைமைக்கு எனக்கு நாளாயிட்டேன். இதுல இருந்து ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காதே? அன்னைக்கு நீ மடியில உட்கார்ந்துருக்க கூடாது, இந்த தொரப்பைய மடியில நீ உட்கார்ந்துருக்கவே கூடாது. உட்கார்ந்தா கவுத்துட்டாம்ல. ஆமாத்தே ஐயா உள்ள உட்கார வச்சு என்ன கவுத்துட்டே. பெரிய மடி நினைச்சு உட்கார்ந்துச்சு. அத்தை இங்கேயோ கேட்ட குரல். பண்ண மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளா தெரியாம வந்தவாதான். நான் அழுதுகிட்டே வந்து நிக்க ஒருத்தர் கூட அதிர்ச்சி அடையல. நாங்க மட்டும் என்ன குழுன்னா நின்றுகிட்டு இருக்கோம், நீங்க தாரத்தாரியா வெளியில எழுதியே நாங்க உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கோம். ரொம்பலாம் ஒண்ணு வித்தியாசம் இல்லையே. எங்க துக்கத்தை அடைக்கிறதுக்கு எங்க யாருமே இல்ல, இந்த மாமியார் கூட இல்ல. உன்னை ஓட விட்டு அடிச்சு விட மாத்துக்க. நீ பெருக்க அழுது வந்திருக்க. மெல்ல நடமே நீ என்னாகோ முல்லை மலர் பாதம் நோக உன் சின்ன இடை வளைந்தாட சிங்காரம் குலைந்து விடும். மெல்ல நடமே நீ என்னாகோ. இது அழகான பாட்டாச்சே, அருமையான பாட்டாச்சே. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன் பாத்துக்க.
படிச்சு காட்டுனேன். நான் ஒண்ணு இத படிக்கல. அத்தடி அப்படின்னா உங்களை பத்தி இது யார் படிச்சா? யார் படிச்சா சொல்லு, எவன் படிச்சா சொல்லு, அவளை உண்டில நாக்கிடுவான். அதானே இந்த வீட்டு பொம்பளையில பார்த்து படிக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல அப்படி எவனுக்குமா தைரியம் வந்தது? ஓன்னு சொல்லு, தலை எடுத்துருவா. அடி ஜமா, இந்த பையில கூட செஞ்சது இவளுக்கு புத்தி பிடி ஆயிடுச்சு. ஒண்ணு நான் எடுத்துற பாத்துக்க. ஏதோ பேச்சாக்ல வந்துட்டு யாருன்னு மட்டும் சொல்லுங்க அபியக்கா. ஒண்ணு வேண்டாம், நீ ஜான் கிட்ட போய் சொல்லு போ, அவன் சோலிய முடிச்சிருவான். கரெக்ட், ஜான் மாமா தான் இதுக்கு லைக். போய் இப்பவே ஜான் மாமா கிட்ட போய் சொல்லுங்க. என்ன பார்த்து ஒத்தே ஆகா மெல்ல நடமே நீ என்னாகும் அப்படின்னு படிச்சுட்டானே மாமா கிட்ட போய் சொல்லுங்க. மாமா அப்படி கொந்தளிச்சிருவாரு. கிழிச்சாரு, படிச்சதே அவர்தானே. இதுக்கு சந்தோஷப்பட வேண்டியதானே? பொண்டாட்டி பத்தன படிச்சிருக்கா, இவனால உன் மேல காது வரலையே நீ கவலைப்பட்டு இருந்த. இந்தா உன்னை பார்த்து அழகா படிச்சிருக்கான். சத்தியமா மாமியார்னு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்ட், நான் அப்படிதான் சொல்ல நினைச்சேன். அவியக்கா மர்மக்கவா நாமல ஒரு கட்சி இல்லவே அவன் தானே படிச்சான். என்னவா இருக்கும் அப்படின்னா? ஆல்ரெடி எனக்கு கூட ஒரு பொண்ணு போயிருக்கா, அவளை பார்த்து படிச்சிருக்காரு. அத்தி மாமாக்கு கொசர அதிகம் போலுக்க. நான் வெயில் அடிக்கணும் கொடையை பிடிச்சுக்கிட்டு போனேன். அப்ப யாரோ நினைச்சு படிச்சுட்டாரு. ஆமாட்டி ராணி, அத்தி யாரோ நினைச்சு படிச்சதை இப்படி படிச்சிருக்காரு. கொடையை எடுத்த உடனேதான் அத்து பிடிக்கிட்டு ஓடிப்பானுங்களே, தலை தறிக்க ஓடிட்டாவல. வேற பொம்பளை நினைச்சுக்கிட்டு என்ன வந்து எப்படி படிச்சவ தெரியுமா? சரி, நீங்களும் உங்களை பார்த்து படிக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. யாரோ நினைச்சு அது உங்களை பார்த்து படிச்சிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதானே. இந்த வளர்த்திக்கு போட்டு மிதிங்க. அப்ப வரி வசூலுக்கு போறேன்ட்டு இந்த வேலை அந்த மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப யோக்கிய செய்யாமனு நினைச்சிட்டேன் தெரியுமா? இல்ல, அவன் முன்னாடியே அந்த வேலை பாத்துக்கிட்டு இருந்தான். ஆமா, அவனுக்கு காதல் பண்ணதெல்லாம் கை வந்த கலை. அவன் ஒரு பிள்ளைய விட மாட்டான். என்கிட்ட முத ஒண்ணு மட்டும் தான் பார்த்துட்டு சொன்னாவ. அவன் எல்லா பிள்ளைகிட்டே அப்படிதான் சொல்லுவான். எங்க வீட்டுல அவன் ஒரு டைப்பு. அவனுக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்து படிக்கிறதுல அப்படி என்ன ஆனந்தம் கிடைக்குமோ தெரியாது. அதுக்கு துணைக்கு இந்த வீட்டு பையலாம் நின்றுப்பானோல, சுத்தி இந்த பையலும் சப்போர்ட் பண்ணிருப்பானோல. அண்ணே உங்களுக்கு வேத்துக்கிட்டு வருதுன்னே வாக்கிங் போங்கன்னு சொல்லிருப்பானோல. சொன்னானோல அண்ணே சீக்கிரம் நடந்து முன்னாடி போங்கன்னு சொல்லிருப்பானுங்களே. கோவிந்தா சொன்னான். கிங்ஸின் வரிய கொஞ்சம் குறைச்சு போடுங்கன்னு சொல்லிருப்பானு சொன்னான். வானவில்களுக்கெல்லாம் வரிய கிடையாதுன்னு சாரன்னு சொல்லிருப்பானு. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இதோட 100 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியாச்சு.